நில்லடி. எங்கடி போயிருந்த? சுப்பு. ஐயா நீங்க சும்மா இருங்க. எங்கடி போயிருந்த? சுப்புனா. ஐயா நீங்க எதுவும் பேசாதீங்க. கேக்குறேன்ல, எங்கடி போயிருந்த? அம்மா, வெற்றிமாறன் அவங்க அம்மா ஆபரேஷனுக்காக அப்பா கொடுத்த 10 பவுன் செயினை அடகு வச்சிருந்தான். அதை மீட்டு கொடுத்துட்டு வரேம்மா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம இப்படி எல்லாம் நடந்துப்ப? உன்ன சுப்பு. ராமா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன. நான் தான் சொல்லி செய்ய சொன்னேன். என்ன தப்பு? தப்பு சரின்னு நான் சொல்ல வரலையா. கல்யாணம் நிச்சயமான பொண்ணு இன்னொரு பையனை பாக்குறதும் அவங்க பிரச்சனையில தலையிடுறதும் 4 பேர் பார்த்தா என்னன்னு நினைப்பாங்க ஐயா? தப்பா நினைக்க மாட்டாங்க? ராமா நடந்துக்கிறதுல தப்பே இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கிற விதம் தான் தப்பு. நம்ம பொண்ணு நேர்மையானவங்கிற நம்பிக்கை உனக்கு வேணும் முதல்ல. அந்த நம்பிக்கை இருந்தாதான் ரமாவுக்கு நிச்சயமா இருந்தாலும், ஏன் கல்யாணமே ஆயிருந்தாலும் இன்னொரு பையனோட பேசுறதையும் பழகுறதையும் தப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐயா. ஆனா இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கே. ஏன், எதுக்கு பயப்படுற? ரமா பேசுறதையும் பழகுறதையும் அந்த பையன் வேற விதமா நினைச்சிட்டான்னா அதான் எனக்கு பயமா இருக்கு. சுப்பு, நீ ஒன்னும் பயப்படாத. அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது. வெற்றிமாற செயினை அடகு வச்ச விஷயத்த ரமா என்கிட்ட சொன்னா. நான் தான் பாவம் கஷ்டத்துல இருக்கானே சொல்லி பிள்ளைவாளை அனுப்பி செயினை திருப்பி கொடுக்க சொன்னேன். வேற ஒண்ணும் நடக்கல. அப்பா, பண்பாவும் நேர்மையாவும் வாழணும்னு நீங்க தானப்பா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நான் அந்த வழியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தவறான வழிக்கு போக மாட்டேன்ப்பா. அப்படி எனக்கு ஒரு சத்திய சோதனை வந்தா என் நேர்மையை நிரூபிக்க நான் செத்து கூட போவேன்பா. நான் உங்க பொண்ணுப்பா. நான் எப்பவுமே பொய்ய வாழ மாட்டேன். இது சத்தியம்பா. கங்கா, அம்மா கங்கா. வந்துட்டேன் அத்தை. அத்தை வாமா, உன்னை பார்க்க இவர் வந்திருக்காரு. வணக்கம்மா. வணக்கம். யார் நீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. என் பேர் தணிகாசலம், வேல்முருகன் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஓனர். ஒரு கர்ப்பிணி பொண்ணு வலி தாங்காம அவஸ்தையில துடிச்சிட்டு இருக்கும்போது வண்டியை நிறுத்தாம போன அந்த பஸ்ஸோட ஓனர் நீங்க தானே? ஆமா மேடம். மன்னிக்கணும், தப்பு செஞ்ச டிரைவரை வேலையை விட்டு அனுப்பிட்டேன். நீங்க கொஞ்சம் தயவு பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? பர்மிட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க, மறுபடியும் அதே பர்மிட் வேணும். கோர்ட்ல பாத்துக்கலாம், போங்க. கோர்ட்ல பார்க்க வேண்டாம் தான் வீட்டில் பார்க்க வந்தேன். தப்பா எடுத்துக்க வேண்டாம் மேடம். நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை மேடம், ஒரு சின்ன அன்பளிப்பு, நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். இதை வாங்கிக்கிட்டு நான் உங்களுக்கு பெர்மிட் கொடுக்கணும் இல்லையா? ஆமா மேடம். அன்பளிப்பா எவ்வளவு இருக்கு? 5 லட்சம் ரூபாய் இருக்கும் மேடம். இந்தாங்க மேடம், இந்தாங்க. பொறுங்க, அவசரப்படாதீங்க. இது நான் இங்க வாங்க மாட்டேன். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா ஆபீஸ்க்கு வாங்க. ஆபீஸுக்கா? அங்க எப்படி மேடம், அவ்வளவு பேருக்கு மத்தியில லஞ்சம் கொடுக்கறதா நினைக்க மாட்டாங்களா? நான் தானே வாங்குறேன். என் கூட வேலை பண்றவங்கள பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். என்ன பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி வீட்ல வாங்கினாதான் அவங்க தப்பா நினைப்பாங்க. நீங்க ஆபீஸ்க்கே வந்துருங்க. ரொம்ப வித்தியாசமானவங்களா இருக்கீங்க மேடம். நான் உங்களை ஆபீஸ்ல வந்து சந்திக்கிறேன். வரேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். கங்கா, என்னமா இது? என்ன மாமா இது தப்புமா? லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லையா? அதுவும் ஆபீஸுக்கு பணத்தை எடுத்துட்டு வர சொல்லிருக்க. பணத்தை வாங்க போறியா? அத்தை, அவன்கிட்ட நான் பணத்தை வாங்கலைனா என்னை விட மேல் அதிகாரிகளை பார்த்து அவன் பணத்தை கொடுத்துட்டு பெர்மிட் வாங்கிடுவான். அவன் பஸ் முதலாளி அத்தை. அவனுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. அதுக்காக லஞ்சம் வாங்கிட்டு பெர்மிட் கொடுக்க போறியாமா? இல்ல மாமா, பணம் வாங்கிட்டு நான் அவனுக்கு பெர்மிட் கொடுக்க போறதில்ல, பாடம் கத்து கொடுக்க போறேன். சரிம்மா. வரேன் மாமா. சரிம்மா. வரேன் அத்தை. போயிட்டு வாம்மா.
வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா அம்மாவை எங்க காணோம்? அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா நல்லதா போச்சு. நீ வா உட்காரு. என்னம்மா நீ எங்க அண்ணனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன். அவன் கிட்ட விளையாட்டுத்தனம் உண்டு. இது பாரு, சில விஷயங்களை நாம சூசகமா தான் பேசணும். நீ என்னடானா பட்டுன்னு போட்டு உடைச்சிட்ட. நீங்க என்ன சொல்ல வரீங்க? புடவைய கட்டிட்டு எங்க அண்ணன் முன்னாடி அண்ணன் நடந்தியாமே. நீ காலேஜ் படிக்கிற பொண்ணு அப்படிதான் இருப்ப, மாடனாதான் இருப்ப. அது எங்க அண்ணனுக்கு புரியாதுல்ல. அவன் ஒரு மரமண்ட. அவர் எடுத்து கொடுத்த புடவை தானே கட்டியிருந்தேன். ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் அப்படி பண்ண. அத பிடிக்கலன்னு உங்ககிட்ட சொன்னாரா? பிடிக்காமல உனக்கு புடவை எடுத்து கொடுத்தான். ஆனா நான் தான் புடவை எடுத்து கொடுத்தேன்னு வள்ளிக்கிட்ட சொல்லாத, நீயே எடுத்து கொடுத்த மாதிரி கொடுன்னு சொன்னா. நான் தான் மறைக்காம அவன் பேரை சொல்லிட்டேன். ஆனா நீனா அவனுக்கு ரொம்ப உசுரு, உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்னை பிடிச்சிருக்கன்னு கூட வெளியில சொல்ல மாட்டேங்கிறான், மனசுக்குள்ளேயே வச்சிருக்கான். அந்த அளவுக்கு கூச்ச சுபாவம் உள்ளவன். நீதான் அவனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். தூக்கத்துல கூட உன் பேரை சொல்லி பெணாத்துறானா பாத்துக்கையே. இத பாரு, அவன் உன்னை காதலிக்கிறது கடைசி வரைக்கும் தெரியாம மனசுக்குள்ளேயே வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். இந்த புடவை எடுத்து கொடுத்த விஷயத்துல கூட அவன் பேரை மறைக்கணும்னு நினைச்சான். ஆனா நீதான் போட்டு உடைச்சிட்ட. நீ வேற பேண்ட் சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டியா? ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். நாம மறைச்சு வச்சிருந்த காதல வள்ளி கண்டுபிடிச்சிட்டாலேன்னு அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. பயங்கராத. எங்க அண்ணன் அப்படிதான். இதுவும் ஒரு காதல் கதைதான். எல்லாம் உன் மேல வச்சிருக்கிற பாசம். என் மேல இவ்ளோ பிரிய வச்சுக்கிட்டு அப்படியே பட்டும் படாத மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு நேர்ல வரட்டும், ஒரு வழி பண்ணிடுறேன். அப்படிலாம் அவசரப்பட்டு கேட்றாத, அவன் மறுபடியும் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்குவான். ஓ, இது பாரு, அவன் போக்குலயே போய் சரி பண்ணிடு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுவான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு அவரை பத்தி மறைக்காம எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க. அந்த தேங்க்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்க, எனக்கு வேணாம். எங்க அண்ணன் வந்தா அசத்து, எனக்கு அது போதும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்ற மாதிரி எங்க அண்ணன் கிட்ட சொல்லணும், புரிஞ்சுதா? என் அண்ணன் வந்தோடனே உங்க தங்கச்சி இளவஞ்சி வந்தாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. சாரி, நான் இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், என் மனசுக்குள்ள எந்த ஆசையும் இல்ல, நாம எப்போ போல பழகலாம் அப்படின்னு ஒரு போடு. என்ன, அவன் உன்னை காதலிக்காத மாதிரி தானே நடிக்கிறான், நீயும் கொஞ்சம் காதலிக்காத மாதிரி நடி, சரியா? சொல்லிட்டீங்கல்ல, நடிச்சு அசத்திடுற. என்னத்த அசத்துவியோ? என்ன, நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. அப்பா அம்மா வந்தா நான் வந்துட்டு போறேன்னு சொல்லு, சரியா? சரி, நான் வரேன். வரேன். இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. என்ன? சரி. சொல்ல போறாளோ? நல்ல ஐடியா கொடுத்திருக்காங்க. நாளைக்கு நம்ம ஆள் வரட்டும், ஒரு வழி பண்ணிடுவோம். மேடம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். கொஞ்சம் இருங்க. பணத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? வீட்டுக்கு கொண்டு வந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கு மேடம். சரி ராஜு, மேம் இந்த பணத்தை வாங்கிட்டு போய் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு. ஓகே மேடம். தேங்க்ஸ் மேடம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம், இவ்வளவு பப்ளிக்கா வாங்கிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமே ஒரு நன்மைக்காக தான். மேடம், இவர் கொடுத்த பணத்தை நீங்க சொன்ன மாதிரியே வெள்ள நிவாரண நிதியில சேர்த்துட்டேன். அதுக்கு உண்டான ரசீது மேடம். இந்தாங்க. என்ன மேடம் இது? என்ன, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த பணத்தை வெள்ள நிவாரண நிதியில சேர்த்துட்டீங்களே? ஏன் வேணும்னா விஜிலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்க லஞ்சம் கொடுக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லட்டுமா? அப்ப இதுக்கு தான் பணம் கொண்டாட சொன்னீங்களா? வீட்டுல சொல்லியிருந்தா நான் பணம் கொண்டாந்துருக்க மாட்டேனே. தெரிஞ்சுதான் உங்களை வர சொன்னேன்.
எனக்கு லஞ்சம் கொடுக்க வந்தீங்கன்னு இப்பவே உங்களை நான் ஜெயில போட முடியும். உங்க லஞ்ச பணம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துமே தான் வெள்ள நிவாரண நிதியில சேர்த்தேன். கர்ப்பிணி பெண்ணை வண்டியில ஏத்திட்டு போகாத குற்றத்துக்காக உங்களுக்கு நான் கொடுக்கிற சரியான தண்டனை இது. நீங்க போலாம். பழைய மாதிரி எனக்கு இருந்த பஸ் பர்மிட் இப்ப ஓடுற பஸ்ஸுங்களை ஜனங்க கிட்ட கெட்ட பேர் வாங்காம ஓட்டுங்க. அந்த பகுதி மக்கள் என்கிட்ட வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறம் பரிசீலனை பண்றேன். அவங்க சொல்லுவாங்களா மேடம்? சொல்லுவாங்க. இனிமே இப்படி நடக்காதுன்னு அவங்களுக்கு நீங்க வாக்கு கொடுங்க. நடந்ததுக்காக வருத்தப்பட்டு மன்னிப்பு கேளுங்க. மக்கள் ரொம்ப நல்லவங்க, நிச்சயமா உங்களை மன்னிப்பாங்க. அதுக்கப்புறமா நான் பெர்மிட்டை பத்தி ஆலோசனை பண்றேன். இதான் உங்க முடிவா? மக்களோட முடிவுதான் என்னோட முடிவு. நீங்க போலாம். ஐயா இந்தாங்க ஐயா. சாரு ரமாவெல்லாம் தூங்கியாச்சா? தூங்கிட்டாங்க ஐயா. கங்கா என்ன பண்றா? ரூம்ல ஃபைல் பார்த்துட்டு இருக்கா. ஓஹோ. என்னம்மா? ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தினம் தினம் பேப்பர்ல கங்காவை பத்தி புரட்சி பெண் வீராங்கனைன்னு வருதா. ரொம்ப துணிச்சலா செயல்படுறதா பேசிக்கிறாங்க. இதெல்லாம் சரியா ஐயா? இதனால கங்காவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு ஐயா. சுப்பு, கங்கா கலெக்டர், அவளுக்கு எந்த ஆபத்து வராது. ஐயா கங்காவை பாராட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் விவேகமாவும் இருக்க சொல்லணும் ஐயா. அவ்வளவுதானே. இரு கங்கா, கங்கா. அப்பா. வாமா. என்னப்பா? இப்படி உட்காருமா. உங்க அம்மா உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னா, கேளுமா. என்னம்மா? ஐயாவை நம்ம குடும்பம் எப்படி நம்பி இருக்கோ உன்னையும் அப்படியே நம்பி இருக்குமா. உன் செயல் வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். அநியாயம் பண்றவங்க யாரும் நேர்மையா இருக்க மாட்டாங்கம்மா. அவங்களால உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்குமா. நீ வயித்துல கருவை சுமந்துட்டு இருக்கம்மா. நீ எப்ப குழந்தைய பெத்து கொடுப்பன்னு மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்கம்மா. மாப்பிள்ளையும் இங்க இல்ல, அவர் சென்னையிலயும் நீ இங்கேயும் தனித்தனியா இருக்கீங்கம்மா. உன்னை பத்தி தினமும் பேப்பர்லயும் டிவிலையும் செய்தி வருதும்மா. யாராவது மாப்பிள்ளை கிட்ட தவற சொல்லி உங்க 2 பேருக்குள்ள மன வருத்தம் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கங்கா, போன் அடிக்குது, யாருன்னு கேளுமா. சரிப்பா. இந்தம்மா. ஹலோ கங்கா, நான் செல்வக்கண்ணன் பேசுறேன். என்னங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கங்கா. சாப்பிட்டீங்களாங்க? சாப்பிட்டேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் போன் பண்ணேன். சொல்லுங்க. கங்கா, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ டிவியில பார்த்தேன், பத்திரிகையிலையும் படிச்சேன். சோ ஒரு புரட்சி போல நடந்துக்கிற உன் நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கங்கா. கங்கா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா உனக்கு இந்த கலெக்டர் வேலையை வேண்டாம் சொல்லிடுங்க. ஓகே, நான் வச்சிடுறேன். ஹலோ. யாருமா போன் பண்ணது? அவர்தான்ப்பா. என்னம்மா சொன்னாரு? என்னம்மா அது? ஏன் அழற? என்ன சொன்னார் சொல்லு.
கங்கா, மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்கலன்னா அவரும் என்ன சரியா புரிஞ்சுக்கலப்பா. என் மனசு நோகிற மாதிரி பேசிட்டாரு. கங்கா, என்னம்மா சொல்ற? என்னாச்சு? எனக்கு கலெக்டர் உத்தியோகம் வந்ததுனால தலைக்கால் புரியாம ஆடுறேன்னா, என்னை பத்தி பெருமையா எழுதுறதுக்காக இதெல்லாம் வேணும்ட்டே செய்யறேனா. இப்படியே போயிட்டு இருந்தா உனக்கு இந்த உத்தியோகமே வேணான்னு சொல்லிடுவேன்னு சொல்றாரு. இதைத்தாம்மா நானும் சொன்னேன். உனக்கு முன்னாடியே மாப்பிள்ள இதே உத்தியோகத்துல இருக்கிறவரு. எது நல்லது எது கெட்டதுன்னு அவருக்கு தெரியுமா? எது செய்யறதா இருந்தாலும் அவர் கேட்டுட்டு நீ செய்யறதா நல்லதும்மா. இங்க தப்பு நடக்குதுமா, அதை நான் தட்டி கேக்குறேன். எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தா இங்க நிர்வாகம் பண்ண முடியாதுமா. இத பாரு கங்கா, மாப்பிள்ளையும் கலெக்டர் தான். அவர் இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணாரா? மாப்பிள்ள செய்யல, அதுக்காக கங்காவும் செய்யாம இருக்க முடியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதியா. இவ பண்றது சரியில்லை. அம்மா, அப்படி நான் என்னமா தப்பு பண்ணேன்? மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கும் தான் இந்த கலெக்டர் உத்தியோகமே. அப்படி இல்லைன்னா இந்த வேலையை எனக்கு வேணாமா. நானும் ஒரு சராசரி பெண்ணா மாமனார் மாமியாருக்கு சோறாக்கி போட்டு 2 பிள்ளைங்களை பெத்துட்டு அப்படியே வாழ்ந்துடுறேன். கங்கா, என்ன பேசுற நீ? பைத்தியக்காரத்தனமா? இதுக்கு ஐஏஎஸ் படிச்ச கலெக்டரானு உங்க அம்மா சொல்றா, மாப்பிள்ள சொல்றாரு, ரோட்ல போறவன் சொன்னான்னு எதை வேணாலும் பண்ணுவியா நீ? ஐயா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. கடமை விட ஒரு பொண்ணுக்கு குடும்பம் தாயா முக்கியம். கங்கா, நீ கலெக்டரா இருக்கிறத விட ஒரு குடும்ப தலைவியா இருந்தாலே போதும். ஒரு பொண்ணுக்கு கணவன் தாமா முக்கியம், தொழில் 2ஆம் பட்சம். மாப்பிளைக்கு பிடிக்காததை நீ செய்யாத. மாப்பிளைக்கு இந்த கலெக்டர் உத்தியோகம் வேண்டான்னா அந்த வேலையை நீ உதறி தள்ளிடு. வேலையை விட ஒரு பொண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்துல என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஐஏஎஸ் அதிகாரி ஆனோங்கிறது என்னோட கனவு. திருமண வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என்னோட லட்சியத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. என் கணவர் என்னை பத்தி புரிச்சுப்பாரு நான் நம்புறேம்மா. யாரும் என்னை பத்தி தவறு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரை நான் நேர்ல சந்திச்சு புரிய வைப்பேன். எனக்கு கணவர் வேணும், குழந்தை வேணும், இந்த கலெக்டர் உத்தியோகம் கூட வேணும். நான் தொடர்ந்து என்னோட வேலையை செய்வேன். முன்ன விட நியாயமாவும் நேர்மையாவும் துணிச்சலாவும் செய்வேன். கங்கா, நான் சொல்றது கேளுமா. ஐயா,